Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 8th class maths ஓட half yearly exam December 2024 கான ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் தான். இது வந்து நான் prepare பண்ண ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் 2022 ல ரெடி பண்ணது எங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக எக்ஸாம் ஒரு மாடல் எக்ஸாம் வைக்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பிடிஎஃப் லிங்க்கும் இருக்கும். அது டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கூட கண்டிப்பாக 90 அபோவ் கண்டிப்பாக எடுக்கலாம். கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. சரியா? இதில் இருக்கிறதும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக 1 மார்க் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மார்க் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க. ஒன்றுமே இல்லை. ஈச் எக்ஸசைஸுக்கு பின்னாடி நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்னு கொடுக்குறாங்க இல்லையா? எவ்ரி லெசனில் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு கடைசியில் முடிஞ்சிச்சுன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து அங்கே சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் 1 மார்க் வந்து அங்கே தான் பார்த்துக்கணும். சரியா? அது ஈச் எக்ஸசைஸில் இருக்கிற 1 மார்க் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்லா 1 மார்க்கில் 14 1 மார்க்ஸ் வருது இல்லையா? அது நீங்கள் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 10 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் கொஷின் நம்பர் 28 ஏதாவது கம்பல்சரி. நான் 10th மாடலில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி நமக்கு அந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னென்ன தெரியும், தெரியாத கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? இதெல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இது கூட 10 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 10 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 5s are 50 மார்க்ஸ். ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஈச் லெசன்லேருந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் வேரியேஷன், டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியா? இது கொஷின் நம்பர் 42 கொஷின் 5 மார்க். ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் 7th லெசன்லேருந்து. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கிராஃபில் ஜாமெட்ரி வந்து உங்களுக்கு வந்து குவாடிலேட்டர் அண்ட் ட்ரெபீசியம்லேருந்து ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி பேரலோகிராம் அண்ட் ராம்பஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். நீங்கள் ஏதாச்சும் 2 டாபிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணல கண்டிப்பாக ஸ்கோர் எடுத்துடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கிராஃப். ஸோ கிராஃப் வந்து இந்த மாடலில் சில கிராஃப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லீனியர் கிராஃப்ஸ் இல்லாமல் இது மாதிரி இருக்கிற கிராஃப்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அதுலேருந்து தான் வரும். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் இருக்குது. அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.